ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் ராரா தான் செய்ய போகிறோம். ஆமாங்க, சிக்கன் ராரா அப்படின்னு ஒரு டிஷ்ஷை நான் ஒரு ஹோட்டல் மெனு கார்டில் பார்த்தேன். சரி, ஓகே, உண்மையிலேயே அப்படி ஒரு டிஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா நிஜமாவே அப்படி ஒரு டிஷ் இருக்குது. சரி, எப்படி செய்கிறாங்க அப்படின்னு ரெசிபி பார்த்தேன், நல்லா இருந்தது. நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னைக்கா ஒரு நாள் ஃபுட் வீடியோவில் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் என் ஒய்ஃப் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் ஆஃபீஸில் ஒரு ஃபங்க்ஷன், ஸோ எல்லாருமே வீட்டிலேருந்து ஒரு ரெசிபி செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். அதை வந்து ஒரு பஃபே சிஸ்டம் மாதிரி நாங்கள் வச்சுட்டு ஃபுல்லாக எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிடுவோம், ஒருத்தவங்களும் ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, அப்போ நம்ம வந்து இந்த சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இன்றைக்கி என் ஒய்ஃபோடைய ஆஃபீஸ்க்கு கொடுத்து அனுப்புறதுக்காக இன்றைக்கி அந்த சிக்கன் ராரா பண்ண போகிறேன். அதை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முழு தனியா, ஏன்னா இப்போ நம்ம ஒரு மசாலாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூனுக்கு முழு மிளகு, ஒரு 3 ஸ்பூனுக்கு சோம்பு, அதே 3 ஸ்பூனுக்கு சீரகம். அதை அப்படியே லைட்டாக அப்படியே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ஒரு ஸ்டாரு, 4-5 காஞ்ச மிளகா. இதையும் அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு ஒரு ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். ஓகே, பவுடர் ரெடி. இப்போ நம்ம சிக்கனில் வந்து ரெடி பண்ணி வச்சுருவோம் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி. இது வந்து நான் ஒரு 1.5 kg சிக்கன் வாங்கியிருக்கேன். அரைச்ச அந்த பவுடர் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். தயிர், இது வந்து புளிச்ச தயிர் இல்லை, ஸோ புளிச்ச தயிராக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது புளிப்பு இல்லாத ஒரு தயிர், ஸோ அதனால் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். உப்பு, இந்த 1.5 kg சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. ஒரு 1.5 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா பிசைஞ்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சுருவோம். அந்த மசாலாலாம் எல்லா இடத்துலையுமே எல்லாமே ஃபுல்லாக மெஜ்ஜாக இருக்கணும் அப்படியே. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அந்த சிக்கன் பிரெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொத்தி விற்பாங்க, அந்த இதுவும் வாங்கியிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுப்போம். இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலாவில் 1 ஸ்பூன். இப்போ இந்த மசாலாவும் உப்பு மட்டும் இதில் நல்லா பிசைஞ்சு வச்சிடணும், அவ்வளோதான். அந்த சிக்கனை வந்து தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மெச் பண்ணியிருக்கோம். இது வந்து அப்படியே வெறுமனே மெச் பண்ணியிருக்கோம். இப்போ எதில் செய்ய போகிறோமோ அந்த பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு 8லேருந்து ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு கஸ்தூரி மெத்தி சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். 3 காஞ்ச மிளகா. நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம். ஆக்சுவலி நான் சொல்கிறது வந்து 2 kg சிக்கனுக்கு கணக்கு சொல்லிட்டு இருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி போட போகிறோம் இல்லையா, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா நம்ம சிக்கன் 2த்துலேயுமே உப்பு ஆட் பண்ணிட்டோம். இந்த தொக்குக்கான ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். அரைச்சி வச்ச அந்த மசாலா பொடி இருக்கு இல்லையா, அது ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்து போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே தொக்கு மாதிரி வரணும். இதில் வந்து நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா வேறு வதங்கிடுச்சு. இப்போ இந்த மசாலா நல்லா வெந்து உங்களுக்கு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். அந்த மாதிரி தொக்கு மாதிரி வரணும் இது. ஓகே, இந்த ஸ்டேஜில் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்ச சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிடலாம். அப்புறம் அந்த 1/2 kg சிக்கன் ஒன்று எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடணும். அந்த மசாலா ஃபுல்லாக எல்லா சிக்கனுக்குமே போய் சேர்ந்துருக்கணும். அந்த அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்ம மூடி வச்சிடலாம். அப்பப்போ ஒரு 5 minutes ஒன்ஸ் அதை எடுத்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து அது லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு சிக்கன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், அவ்வளோதான். அது சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வந்து அதுவே உங்களுக்கு வந்துடும். ஸோ தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே நல்லா மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா சிக்கன் ராரா ரெடி. எனக்கு இது கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணுன்ற ஒரு ஆர்வத்தில் வீட்டில் அப்போ ப்ரெட்டு தான் இருந்தது. ஸோ நான் ப்ரெட்டு எடுத்துட்டேன். இது வந்து ரொட்டி, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ப்ரெட்டுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் காலையில் நான் ஒரு 6:30 போல் செய்கிறேன் இந்த டிஷ்ஷை. ஸோ அப்படியே சுட அப்படியே அந்த சிக்கனையும் அந்த ப்ரெட்டையும் வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல சிக்கன் ராரா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.